அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறாங்க அப்படின்னு தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே ஒவ்வொரு வருடம் தொடங்கும் போதும் ஒரு ராசிக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட பலன் தான் அமையும் அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது யாருக்கெல்லாம் நன்மையான பலன், அதாவது அசுப பலன்கள் யாருக்காவது இருக்கா, சுப பலன்கள் இருக்கா, அந்த ராசியுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, இதையெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. முக்கியமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டில் ரொம்பவே அதிர்ஷ்டகரமான ஆண்டு அப்படின்னு தான் சொல்லணும். ஆண்டினுடைய பிற்பகுதியில் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு மாறக்கூடிய குரு உச்சநிலை பெற்று ராசி மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறது அதிர்ஷ்டமான அமைப்பு அப்படின்னும், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி ஏற்படுத்திய குழந்தை பாக்கிய தாமதங்கள் குருவினுடைய பார்வையால் விலகும் எனவும், குலதெய்வத்தினுடைய அருளால் பலருக்கும் நல்ல தொழில் மற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இனிமே ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026 மேலும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது நம்ம தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு நீங்கள் கடைசியாக என்ன கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்க, முக்கியமாக அறுபடை வீடுகளில் எத்தனை படை வீடுகளுக்கு நீங்கள் போயிருக்கீங்க, இன்னும் நான் இந்த படை வீட்டுக்கு போனதில்லை அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் இப்போதே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று பதிவிட்டுருங்க. கண்டிப்பாக அனைத்தும் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, உங்கள் வீட்டில் எப்போ பாரு சண்டை சச்சரவு, எதிர்மறையான விஷயங்கள் நடக்குதா, நீங்கள் இது நடக்கும்னு எதிர்பார்க்கல, அந்த விஷயத்தை நீங்கள் என்ன விரும்பலை, ஆனாலும் உங்கள் விருப்பத்துக்கு மாறாக ஏதோ ஒரு கஷ்டம் உங்களை சுழண்டுக்கிட்டே இருக்கா, உங்கள் வீட்டில் நிம்மதி இல்லாத நிலை இருக்கா, அப்போது கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்மறையாக ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு தான் அர்த்தம். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். நாம் இப்போ விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மிக முக்கியமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீண்ட கால நன்மைகள் தரக்கூடிய முதலீடுகள், தொழில்களை எல்லாம் தொடங்க திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவீங்க. அரசியல் மற்றும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்க செல்வாக்கு மற்றும் நட்பெயர் பெறுவாங்க. எதிரிகள் உங்களுடைய பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க என்பதை மனதில் நீங்கள் வச்சு செயல்படணும். திருமண விஷயங்களில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான நல்ல சூழல் கூட ஏற்படும். அதே போல் வெளிநாடுகளில் உள்ளவங்க சொந்த ஊர் திரும்பி உற்றார் உறவினர்களை சந்தித்து மகிழ்வாங்க. பலருக்கும் வாழ்க்கை துணையினுடைய வழியில் பல்வேறு சொத்துக்கள் வந்து சேரும். நண்பர்கள் மற்றும் சொந்த பந்தங்களுடைய அதிகமாக நெருக்கம் நீங்கள் காட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதிகமான நெருக்கமானது உங்ககிட்ட இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய செயல்களை எல்லாம் காட்டி கொடுக்கறது போல், நீங்கள் வந்து அனைத்தையும் அவங்கக்கிட்ட சொல்கிறது போல் இதையெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. தொழில் உத்தியோகமெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவம், ஆராய்ச்சி, சுயதொழில் ஆகியவற்றில் நல்ல வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிதி சார்ந்த ஆலோசனை வழங்குறவங்களுக்கும் இது ஒரு அருமையான காலகட்டம். உங்களுடைய எதிர்கால நலனுக்கான திட்டமிடல்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய நேரம் இது. தொழில் வளர்ச்சிக்கு ஏற்ற திட்டங்களை தகுந்த ஆலோசனையோடு வகுத்துக்கொள்வது மிக நல்லது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முதல் 5 மாதங்களுக்கு சிரமம் இருந்தாலும் அதன் பிறகு வருமானம் அதிகரிக்கும். உங்களுடைய உதவியை நாடி பலரும் வருவாங்க. பழைய கடன்களை அடைத்து விடுவீங்க. நிலங்கள் மற்றும் வீடுகளை வாங்கும்போது சட்டப்பூர்வ விஷயங்களில் கூடுதல் கவனம் வேண்டும். எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்த பிறகு காரியத்தில் இறங்க வேண்டியது மிக நல்லது. மருத்துவம், ஆராய்ச்சி, சுயதொழில் எல்லாமே உங்களுக்கு இப்போ சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க.
ஆண்டு இறுதி நெருங்கும் போது நுட்பமான மாற்றங்கள் உங்களை புதுமைப்படுத்தவும் மாற்றி அமைக்கவும் ஊக்குவிக்கிறது அப்படின்னும், ஒரு காலத்தில் தொலைவில் இருந்த யோசனைகள் இப்போது அடையக்கூடியதாக உணரப்படுது. குறிப்பாக மதிப்புமிக்க முன்னேற்றங்களை வழங்கக்கூடியதாகவும் வழிகாட்டிகளினுடைய ஆதரவோடு இது உங்களுடைய உள்ளுணர்வை நம்பும் அப்படின்னும், மேலும் நீங்கள் பொறுமையாக இருக்கவும் உங்களுடைய உள் திசை காட்டியை பின்பற்றவும் இது ஒரு வருடம், சிறப்பான ஒரு வருடம் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறுதிப்பாடு உங்களை சாதனைகளால் நிறைந்த ஒரு உயர்ந்த தொழில்முறை பாதையில் அழைத்தி செல்கிறது அப்படின்னும், உணர்ச்சி ரீதியாக இந்த ஆண்டு ஆழ்ந்த சுய பரிசோதனை மற்றும் அர்த்தமுள்ள மாற்றத்தை ஊக்குவிக்கிறது அப்படின்னும், சந்திரன் மிதுன ராசியில் இருந்து கடகராசிக்கு நகரும் போது உங்களுடைய இயல்பான தீவிரம் அதிகமாக வெளிப்படுத்துகிறது அப்படின்னும், இதனால் உங்களுடைய உணர்ச்சிகளை அதிக தெளிவோடு புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னும், உணர்ச்சியினுடைய வடிவங்கள் அல்லது நினைவுகளை நீங்கள் மீண்டும் பார்வையிடலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் பயணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பான பயணங்களாக இருக்குது. அதனால் நீங்கள் பெரிதாக எதற்கும் பயந்துக்க வேண்டாம். பயணங்கள் நல்ல முறையிலேயே காட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். மேலும் உங்களுக்கு பலன்கள் எப்படியெல்லாம் அமைகிறது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருடத்தில் நிறைய நல்ல புதிய விஷயங்களை கற்றுக்கக்கூடிய வருடமாக தான் உங்களுக்கு அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு அதிசார குரு பார்வை பெறும்போது நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்கும். உங்களுடைய முயற்சிக்கு சீக்கிரமாக நல்ல பலன் கிடைக்கும். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி பெற்று அமையக்கூடிய காலகட்டமாகவும், கடந்த காலத்தை விட நிகழ்காலம் சிறப்பாக அமையும் அப்படின்னும், குறுகிய காலத்தில் நல்ல வளர்ச்சி பெறுவீங்க அப்படின்னும், உங்களுடைய ராசிக்கு தடைகள் நீக்கி பெறக்கூடிய சனி பார்வை குரு பார்வையால் விடுதலை பெற்று தந்தாலும் உங்களுடைய தடைப்பட்ட பல காரியம் இனி சிறப்பாகவே அமையும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய தொழிலில் ஸ்தானாதிபதி சூரியனோடு லாபாதிபதி புதன் இணைவு பெறுவதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் சற்று வளர்ச்சி இருந்தாலும் நிரந்தர வளர்ச்சிக்கு சிறிது காலம் மட்டுமே இனி அமையும் அப்படின்னும், அடுத்த வருடம் உங்களுடைய அனைத்து காரியமும் சிறப்பாக அமையும். தொழில் ஸ்தானத்தில் கேது அமர்ந்து வெளிநாடுகளில் இருந்து நல்ல தகவல்கள் வந்து சேரும். கொடுத்த பணத்தை வாங்க பல முயற்சி செய்வீங்க அப்படின்னும், தொழிலாளர்களுடைய முன்னேற்றமே முழு லட்சியம் கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னும், சரியான நேரத்தில் எதை செய்தாலும் பலன் உண்டு என்று ஆராய்ந்து தொழிலாளர்களுடைய நலனில் முழுமையான அக்கறை கொண்டு செயல்படுவீங்க அப்படின்னும், யாரையும் நம்பிக்கொண்டு இருக்காம உங்களுடைய பணியை உடனே செய்து வெற்றியை காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். பொது விஷயங்களில் முழு ஈடுபாடு கொண்டாலும் உங்களுடைய கடமைகளில் இருந்து எப்போதும் விடுபடாமல் செயல்படுவீங்க. கலைத்துறையினருக்கு வேண்டிய வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மாணவர்கள் கல்வியில் கேள்வி ஞானம் பெற்று தெளிவு பெறுவாங்க. பாதுகாப்பான உங்களுடைய பயணம் எப்போதுமே வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு, வெண்மை மற்றும் மஞ்சள் இவையெல்லாம் அதிர்ஷ்டமான நிறங்களாக சொல்லப்படுது. அதிர்ஷ்டமான திசைகள் வடக்கு, வடகிழக்கு, மேற்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் செவ்வாய், வியாழன், வெள்ளி. உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு எச்சரிக்கையோடு இருக்கணும். யாருக்கிட்டேயும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்காமல் இருக்கிறதே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு நல்ல ஒரு நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு வாக்குவாதத்துக்கே போகிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு ஒரு கெடுதலை ஏற்படுத்தக்கூடியதாகவே அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இந்த ஆண்டில் புதிய தன்மையை நீங்கள் ஆசைப்பட்டுக்கிறீங்க. நீண்ட கால ஜோடிகளுக்கு புதுமை மற்றும் இயக்கம் தேவைப்படக்கூடியதாகவும் சொல்லப்படுது. குறிப்பிட்டு இந்த காலம் உங்களுடைய ராசிகளில் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாகவே அமைகிறது. சிறந்த பொருத்தங்களாக உங்களுக்கு எல்லாமே அமையப்போகுது. அதாவது வேலை அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இவையெல்லாம். இதோடு உறவுகளில் சமீபத்திய சவால்கள் மற்றும் சோதனைகளுக்கு பிறகு 2026 கூட்டாண்மையில் நம்பிக்கையும் மீட்டெடுக்கக்கூடிய தன்மையும், வீட்டை அழகு செய்வது, நிதி திட்டமிடல் மற்றும் உணர்ச்சி தன்மையில் உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துவது இதெல்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய இந்த மாதிரி ஒரு முக்கியமான பலன்கள்லாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. இனி வர அடுத்தடுத்த வீடியோக்களில் இன்னும் நிறைய பயனுள்ள இந்த மாதிரி பலன்கள் சொல்லலாம். என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் இப்போ நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.
நன்றி வியூவர்ஸ்.